ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பன்னீர் பிரியாணி மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பன்னீரை நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஒரு குக்கரை வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் இருக்கிற ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கி 3 வெங்காயத்தை போட்டு அதில் நல்லா வதக்கணும். வதக்கிட்ட உடனே க்ரீன் சில்லிஸ், டொமேட்டோஸ் ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கி அதோட பச்சை வாசனை போன உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அதோடு சேர்த்து நல்லா கலக்கி விடணும். கலக்கி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து புதினா கொத்தமல்லி இலையை அதில் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கி ஒரு 2 மினிட்ஸ் ஆன உடனே அதில் மஞ்சத்தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு 1 கப் தயிர் ஊற்றி நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்ட உடனே 2 கப் பாஸ்மதி அரிசியை அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருந்த உடனே 3 கப் வாட்டரை அதில் சேர்த்து நல்லா கலக்கி விடணும். கலக்கி விட்ட உடனே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை அதோடு சேர்க்கணும். சேர்த்து ஒரு 2 விசில் வச்சு இறக்கணுன்னா சுவையான பன்னீர் பிரியாணி தயார். இது போன்ற மேலும் ரெசிபிகளை பார்க்க சாப்பிட்லாமா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you friends.